ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இன்னையில இருந்து ஆர்த்தி இந்த வீட்டு நிர்வாகத்தை பண்ற பொறுப்பை எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நீயும் ஒரு நாள் நம்மளோட கம்பெனிகள்ல ஒரு கம்பெனிய டேக் ஓவர் பண்ணிக்கோ. என்னடி இவ இப்பதான் வீட்டு பொறுப்பை உன்கிட்டயும் ஆபீஸ் பொறுப்பை மாப்பிள்ளை கிட்டையும் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி இந்த அம்மா வாய மூடல. அதுக்குள்ள கழுகுக்கு மூக்குல வைத்த மாதிரி 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. அதாம்மா பயமா இருக்கு. இந்த கார்த்திக் உள்ள புகுந்து கெடுத்து விட்டா என்ன பண்றது? அப்புறம் நான் எதுக்கடி இருக்கேன், நீ தைரியமா இரு. கார்த்திக், வானதி, அம்மா எவ்வளவு நேரம்டா? உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அம்மா, அந்த தீர்த்த வச்ச பையெல்லாம் வந்துருச்சா? எங்க? வரேன் பாரு. ஏய் வாடா சீக்கிரம். ஆடி அசஞ்சு வந்துட்டு இருக்க, வாடா சீக்கிரம். வா சீக்கிரம், கொண்டா பைய கொண்டா. மேல வை. வானதி, இது சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ண தீர்த்தம். இந்த தீர்த்த சொம்ப கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு விளக்கேத்தி பூஜை பண்ணி வீடெல்லாம் தெளிச்சிட்டு வந்துரு. இந்தா. ஒரு நிமிஷம் சம்பந்தி. அத ஆர்த்தி கிட்ட கொடுங்க. சம்பந்தி, ஆர்த்தி கிட்ட கொடுங்க. ஒன்னதான் சொல்ற ஆர்த்தி, அத வாங்கிக்கோ. இந்த ஆர்த்தி நீ போய் பூஜை ரூம்ல அதை வச்சுட்டு விளக்கேத்து. சரிங்க அத்தை. என்னங்க நீ இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக என்கிட்ட ஏதாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும்னு மட்டும் நினைக்காத. அங்க என்ன நடந்தது நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. நீ கஷ்டப்பட்டு போட்டியில வின் பண்ணி அம்மா கையில இருந்து அந்த சாவியை வாங்கின. ஆனா அவன் இந்த பிரச்சனையை காரணமா வச்சு ஈஸியா ஆர்த்தி கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டான். அம்மாவும் அதை உங்ககிட்ட இருந்து வாங்கி ஆர்த்தி கிட்ட கொடுத்துட்டாங்க. இத கேட்டு வாங்கினதே முதல்ல தப்பு. இதுல ஆபீஸ் பொறுப்பு வேற அவங்கிட்ட போதான். ஆபீஸ் மேனேஜ்மெண்ட பத்தி எதுவுமே தெரியாத அவங்கிட்ட போய் எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்பு தூக்கி கொடுக்க முடியும்? திரும்பவும் ஜீவா வீட்டுல எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு அவன் கேட்கற எல்லாத்துக்கும் நம்ம தலையாடிக்கிட்டு வையன், அப்புறம் கம்பெனியோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது? எப்படியும் அவங்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சஜஷன் கேட்பாங்கல்ல, அப்ப நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். அம்மாவே இதுக்கு சரின்னு சொன்னாலும் நான் இதுக்கு ஒத்துக்க போறது இல்ல. ஏங்க அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. ஏற்கனவே நடந்ததெல்லாம் நினைச்சு அம்மா ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க ஏதாவது பேசி அம்மாவை மேலும் கஷ்டப்படுத்துறாதீங்க. அப்ப பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாத அந்த ஜீவா கிட்ட கம்பெனியோட எல்லா பொறுப்பையும் கொடுக்கறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? இப்ப நமக்கு வேற வழி இல்லைங்க. ஜீவா ஏதோ ஆர்வத்துல அம்மா கிட்ட அப்படி கேட்டுட்டாரு. அவரும் சில பொறுப்பெடுத்து செய்யணும்னு நினைக்கிறதுல எதுவும் தப்பு இல்லையே. தப்பு இல்லதான் வானதி, ஆனா அதுக்குன்னு சில திறமையும் இருக்கணும்ல. தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி ஜீவாவால சரியா செய்ய முடியும்? யாருக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு மத்தவங்கள விட அவங்களுக்கு தானே நல்லா தெரியும்.
முதல்ல நம்ம ஜீவா ஆபீஸ் பொறுப்பை ஏத்துக்கிட்டு கம்பெனி நிர்வாகத்தை நல்லபடியா நடத்த ஆரம்பிக்கட்டும். அது இப்ப இருக்க மாதிரியே தொடர்ந்து நல்லபடியா நடந்துச்சுன்னா நமக்கும் சந்தோஷம் தானேங்க. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இத்தனை நாளா ஆபீஸ் பொறுப்ப ஏன் அவர்கிட்ட கொடுக்கலங்கிறத அவரே புரிஞ்சுப்பாருல்ல. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எதுவும் பெருசு பண்ணாதீங்க. கம்பெனியோட நல்லதுக்காக மட்டும் யோசிச்சு அண்ணன் தம்பி நீங்க 2 பேருமே சண்டை போடுறதுனால நம்ம குடும்பத்துல எந்த விரிசலும் ஏற்பட கூடாதுல்ல. அனாதையா இருக்க எனக்கு தான் சொந்தத்தோட அருமை என்னன்னு தெரியும். தயவு செஞ்சு நாளைக்கு அம்மா ஜீவா கிட்ட கம்பெனி பொறுப்பை கொடுக்கறத பத்தி உங்ககிட்ட கேட்கும் போது யோசிக்காம சரின்னு சொல்லிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் வானதி. நீ மட்டும் எனக்கு இந்த விஷயத்துல கரெக்டா ப்ராப்பரான அட்வைஸ் கொடுக்காம இருந்திருந்தா ஜீவாக்கு கம்பெனி பொறுப்பை கொடுக்க கூடாதுன்றதுல நான் ரொம்ப பிடிவாதமா இருந்திருப்பேன். அட்வைஸ்ல நான் எதுவும் கொடுக்கலங்க. என் மனசுல என்ன தோணுச்சோ அததான் சொன்னேன். தொழில்ல என்னதான் லாப நஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் ஈடுகட்டுற மாதிரி 1க்கு 2 மடங்கா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு நாம அதை சம்பாதிச்சிடலாங்க. ஆனா சொந்தத்தை இழந்துட்டோம்னா அதை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதனாலதான் ஜீவா தம்பி விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போக சொன்னேன். ஒரு ஆபீஸ் பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிறது சாதாரண விஷயம்னு அவரு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அது ஒரு முழு கிரீடம்ங்கிறத சீக்கிரமா அவரு புரிஞ்சுப்பாரு. அம்மா அவனை நம்பி ஆபீஸ் பொறுப்பை கொடுத்திருக்கப்போ அதை அவன் நல்லபடியா லீட் பண்ணும் தான் நானும் ஆசைப்படுறேன். அப்படி நடந்ததுன்னா அது சந்தோஷம் தானே வானதி. எது எப்படி இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா போகாத அளவுக்கு என்னை சமாதானப்படுத்தி அம்மா கிட்ட பேச வச்சதுக்கு இப்படி ஒரு கருப்பு கண்ணாடி போட்டுட்டு எப்படி பார்த்து வர முடியும்? ஏண்டா நீ ஒரு கம்பெனிக்கு JMD ஆயிட்டுன்றதுக்காக இப்படி வீட்டுக்குள்ளேயே கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சுத்தியா? இல்லப்பா, இது ஆர்த்தி கிஃப்ட் பண்ணுது. அது ஓகேப்பா, ஆர்த்தி கிஃப்ட் பண்ணன்றதுக்காக அது எப்பவுமே போட்டுட்டு சுத்துவியா? கூலிங் கிளாஸ எப்ப போடணும்னு தெரியணும். பார்த்தா ஆபீஸ் போற மாதிரி தெரியலையாடா, ஏதோ ஷோ காம்படிஷன்ல போற மாதிரி தெரியுது. என்னங்க, அவனே இன்னைக்கு முதல் தடவை ஆபீஸ்க்கு போறான். அவனை போய் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாமா. ஜீவா, ஆபீஸ்ல மேனேஜர் கிட்ட நீதான் இதுக்கப்புறம் எல்லா பொறுப்பையும் பாத்துக்க போறேங்கறத நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பிசினஸ் சம்பந்தமா உனக்கு ஏதாவது டவுட் வந்தாலோ இல்ல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட மேனேஜரை உன் கூடவே வச்சுக்கோ. ஐயோ சம்பந்தியம்மா, என்னங்க நீங்க மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லி கொடுக்கணுமா என்ன? நீங்க எவ்ளோ பெரிய வியாபார சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்கீங்க. உங்க புள்ள அவரு உங்க கூடவே இருந்து வளர்ந்திருக்காரு. அவருக்கு இந்த வியாபார நுணுக்கம் எல்லாம் தெரியாம போயிடுமா என்ன? இதெல்லாம் போய் நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் மாப்பிள்ள நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லா வருவாரு. நானும் அப்படி நடக்கணும் தான் ஆசைப்படுறேன். ஜீவா கம்பெனியை நல்லபடியா நடத்தினா அது நமக்கு சந்தோஷம் தானே சம்பந்தி? ஆமா ஆமா. ஆல் தி பெஸ்ட் ஜீவா. தேங்க்ஸ்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஏய் ஜீவா, என் கால்ல விழறது இருக்கட்டும், முதல்ல உன் அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நக்கலு, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் உன் புள்ள இனிமே எங்க காலடியில தான். ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருங்க மாப்பிள்ள, நல்லா இருங்க மாப்பிள்ள. என்னங்க மாப்பிள்ள நீங்க நீங்க என் மாப்பிள்ளையே இல்லீங்க, நான் பெறாத என் புள்ளதான். நல்லா இருப்பீங்க, நல்லா இருங்க மாப்பிள்ள. பாருங்க
நீங்க தொட்டதெல்லாம் தொலங்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். எல்லாத்துலயும் வெற்றிதான் மாப்பிள. சந்தோஷமா இருங்க. மாப்பிள, நீங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. பேச வந்து பேசாம தொண்டைக்குழிக்குள்ளேயே வச்சிருக்கீங்க போல இருக்கே. அப்படியெல்லாம் வைக்க கூடாதுங்க. எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்க. நமக்குள்ள என்ன இருக்கு, பேசி தீர்த்துக்கலாம். கார்த்திக், அம்மா வானதி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? ஆமா, ரெடி பண்ணிட்டேன். ஆர்த்தி, ஜீவாவுக்கு ஆபீஸ்க்கு போக டைம் ஆயிடுச்சுல, அவனை கூட்டிட்டு போய் டிஃபன் எடுத்து வை. உங்களுக்கு என்ன சம்பந்தி? ஏதாவது என்கிட்ட பேசணுமா? எனக்கு என்னங்க பேசுறதுக்கு இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கார்த்திக், நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. அபி ஜீவா ஆபீஸ்ல வேலை செய்யறது நல்லது தானே? ஜீவாவும் பிசினஸுக்கு புதுசு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆளு கூட இருந்தா அவனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. ஒர்க்ல அவ சின்சியர் தாம்மா. ஆனா அவ ஆனா என்ன கார்த்திக், சொல்லு. ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு என்னமோ அவி இனிமே இங்க இருக்கிறது சரியில்லையோன்னு தோணுது. இங்க பாரு கார்த்திக், எதுவா இருந்தாலும் ஜீவாவே முடிவு பண்ணி. என்னடி இது, பெரியவங்க கிட்ட இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறது? அவங்க சொன்னாங்கன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இவ்ளோ சொத்து, வீடு, வாசல், வாங்கணும்னு வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது அத பத்திலாம். இங்க பாரு அத்தை, வீடு வாங்குறதுக்கு ஒரு நேரம் காலம் பாக்கணும், சொத்து வாங்குறதுக்கு ஒரு நேரம் காலம் பாக்கணும், கார் வாங்குறதுக்கு கூட ஒரு நேரம் காலம் பாக்கணும்டி. அதெல்லாம் இல்லாம கையில காசு இருக்குங்கிறதுக்காக கண்ட நேரத்துல போய் வாங்கிட முடியாது. உன் மாமனாரு உங்க மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்றாரு. என் லைஃப்ல என்னோட ஓன் மணில நானே சொந்தமா வாங்க போறது இந்த கார் தான். நான் அதை எவ்வளவு சந்தோஷமா சொல்றேன். இந்த டைம்ல போய் நாள் சரியில்லை, அது சரியில்லைன்னு டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசாதீங்கப்பா. சரிப்பா, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். உனக்கு எது சரின்னு படுதோ அதையே செய். அப்பா, அப்பா, இங்க ஒரு வாக்குவாதமே போய்கிட்டு இருக்கு. ராஜராஜேஸ்வரி அம்மா வாய கூட திறக்காம அமைதியா இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை இங்க நடக்கும்போது நான் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? அப்பா, கார் நல்லாதான் இருக்கு. வண்டிக்கு எந்த பாதிப்பும் இல்ல மாப்ள, நல்லாதான் இருக்கு. அத்தை, நம்ம ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்க என்னடா வந்ததும் வராதமா காருக்கு என்னாச்சுன்னு இறங்கி பாத்துட்டு இருக்கீங்க? ஏங்க, இன்னும் எதுக்கு நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? நாம வாயை திறக்காத வரைக்கும் அந்த ஆக்சிடென்ட்ட நாம தான் பண்ணோம்னு யாருக்கும் தெரிய போறது இல்ல. இதோட இந்த விஷயத்த மறந்துருங்க. மாப்ள, ஆர்த்தி சொல்றதுதான் சரி. நீங்க ஏன் இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, முதல்ல நீங்க புது கார் வாங்கிருக்கீங்க. நாம எல்லாம் சந்தோஷமா வெளியே போயிட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொண்டாடுறதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க மாப்ள. இதெல்லாம் மறந்துட்டு உள்ள போய் உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து நீங்க வாங்கின இந்த புது காரை காட்டுங்க மாப்ள. யோசிக்காதீங்க மாப்ள, வாங்க உள்ள. மா 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 சொல்லுங்க ஜீவா. அம்மா இல்லையா? அம்மா எங்க போயிருக்காங்க? அது அம்மாவும் அவரும். அண்ணி, ஒரு நிமிஷம். நான் அம்மா எங்க போயிருக்காங்கன்னு மட்டும் தான் கேட்டேன்.
புது சைட்ல ஏதோ வேலை இருக்குன்னு அது சம்பந்தமா பார்க்க போயிருக்காங்க. என்னாச்சு ஜீவா, ஏதோ முக்கியமான விஷயமா? எந்த விஷயமா இருந்தா உனக்கு என்ன? அத்தை வரட்டும், நாங்க அவங்க கிட்டே பேசிக்கிறோம். இந்த கார் தானையா? ஆமா சார், இந்த கார். வாங்க. இன்னும் ஏங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். அம்மா வாமா போலாம். ஒரு நிமிஷம். இங்க ஜீவாங்கிறது யாரு? உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஜீவாங்கிறது யாரு? நான் தான் சார். ஓ, நீங்க தானா? உங்ககிட்ட ஒரு விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. வாங்க ஸ்டேஷனுக்கு. என்ன சார் சொல்றீங்க? எதுக்காக என் ஹஸ்பண்ட விசாரிக்கணும்? உங்க ஹஸ்பண்டா? அவர் மேல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அக்கா, அக்கா. வானதி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? இல்லம்மா, அவன் எந்த தப்பு. வாய மூடு. அவன் தப்பு பண்ணல உனக்கு தெரியுமா? அம்மா பண்ண தப்புக்காக தான் போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போறாங்க. நாமளும் அவன் கூடவே போக முடியுமா? வா உள்ள. மாப்பிள வாங்க உள்ள. ஆர்த்தி வா உள்ள வா. வானதி வா உள்ள. வா உள்ள வாங்க. மாப்பிள உள்ள வாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுமா. யாருமே இல்லாத ரோட்ல நடந்த ஆக்சிடென்ட பத்தி யாருக்குமே தெரியாதுன்னு நாம நினைச்சா, நாம வந்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வீடு தேடி வந்துட்டாங்க பாரு. அட நீ வேறடி. போலீஸ் வந்ததை விடு, வந்தவங்க எங்க நம்ம மாப்பிளைய கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு நான் பதறி போயிட்டேன். நல்ல வேளை அந்த ராஜா பைய வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்தது. இந்த ஆடே கசாப்பு கடையை தேடி வருமே, அந்த மாதிரி வந்து நின்னா பாரு. அப்பா, அவனை புடிச்சு போலீஸ் கையில ஒப்படைச்சு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்ப நிம்மதியா இருக்குங்க மாப்பிள. அவனை நம்ம மாட்டி விட்டது தப்பு இல்லையா அத்தை? அட என்னங்க மாப்பிள நீங்க மாட்டி விட்டோம்னு. இப்ப என்ன அவனை இதுக்காக தூக்கலியா போட போறாங்க? சும்மா 2 நாள் ஜெயில வச்சு அடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டுற போறாங்க. அவ்வளவுதாங்க. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைங்க. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கணும், அதான் முக்கியம். அந்த வேலைக்கார பையலுக்கு என்ன ஆனா நமக்கு என்னங்க வந்தது? ஏம்மா இப்படி பண்ணீங்க? எந்த தப்புமே செய்யாத ராஜாவ ஏம்மா போலீஸ் கிட்ட மாட்டி விட்டீங்க? அதனால என்ன இப்போ? அந்த டிரைவர் பையன் இந்த வீட்ல இல்லன்னா இப்ப என்ன குடிய மொழி போது? என்னமோ கூட பிறந்த மாதிரி அவனுக்காக ஓவரா பறிஞ்சுக்கிட்டு இருக்க நீ. என்னம்மா இப்படி பேசுறீங்க? ராஜா நம்ம குடும்பத்துல ஒருத்தன் இல்லம்மா. வாய் நிறைய அவங்கள அம்மான்னு கூப்பிட்டதுக்கு இப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல அவனை மாட்டி விட்டது எப்படிம்மா? நீங்க சொன்னதுக்காக இவ்ளோ பெரிய பழியை ஏத்துக்கிட்டவன நினைச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட பாவமா இல்லையாம்மா? பாவமா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஆபத்துக்கு எதுவுமே பாவம் இல்லை.
என் மாப்பிள்ளை எதுலயும் மாட்டிக்காம தப்பிக்கணும். அதுக்காக யாரு மாட்டிக்கிட்டாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அந்த வேலைக்கார பையன் ஜெயில இருந்தானா அத பத்தி நாங்க எதுக்கடி கவலைப்படணும்? அதுக்காக ஜீவா பண்ண தப்பு. ஏய், அவர் தப்பு செஞ்சதாவே இருந்தாலும் அத சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு வேணும்னா அந்த டிரைவர் முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாரையும் விட என் புருஷன் தான் முக்கியம். அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் அவரை காப்பாத்துறதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். புரிஞ்சுதா? சொல்லுங்க. ராஜாங்கிற மேடம் வீட்டு டிரைவரை நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவரை பார்க்க வந்திருக்காங்க. நல்லா ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி விசாரிச்சாலும் உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறான். பணக்காரங்க வீட்டுல அவங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டி எவனையாவது அடிச்சு கொண்டா வழியை ஏத்துக்க ஒரு டிரைவரை வச்சிருப்பீங்க போல. ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து சரி கட்டலான்னு வந்திருக்கீங்க. என்கிட்ட அது நடக்காது. நீங்க கிளம்பலாம். சார், ராஜாவை பார்க்கணும். உங்களுக்கு அவர் உறவுக்காரரா? என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்ல சொல்லுங்க. அம்மா. யோ கான்ஸ்டபிள், ஐயா ராஜா கிட்ட கூட்டிட்டு போங்க. சரிங்கய்யா. வாங்கம்மா. அம்மா போ. வாங்கம்மா. நீனு சாப்பிட வரலன்னு கீழே சொன்னாங்க. நான் வேணா யார்கிட்டயாவது சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? இல்லங்க, எனக்கு வேண்டாம். நீனும் ராஜாவை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? நினைக்காம இப்படி இருக்க முடியும்? எங்க எல்லாரும் முன்னாடியும் போலீஸ் அவனை அடிச்சு இழுத்துட்டு போனது இன்னும் கண்ணுக்குள்ளே நிக்குதுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை அப்படி ஒரு நிலைமையில பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? காலையில அவனை இங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. இப்ப வரைக்கும் அவன் ஒழுங்கா சாப்பிட்டானா இல்லையா, அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களே, ஒண்ணுமே தெரியல. சாப்பாடெல்லாம் கரெக்டான டைமுக்கு அவனுக்கு போய் சேர்ந்துருச்சு வானதி. நான் ஒரு ஆள் மூலியமா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டேன். அம்மா தான் நாளைக்கு அவனை ஜாமீன் எடுக்கிறதா சொல்லிருக்காங்கல்ல. நீ ஒண்ணு கவலைப்படாத வானதி. ஒரு பக்கம் ராஜா தேவையில்லாம பழி சுமக்கிறது கஷ்டமா இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் அம்மா அவனை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறது இன்னும் கஷ்டமா இருக்கு. அவனை எங்க வீட்டுல எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து தெரியுங்க. அவன் எனக்கு ஒரு தம்பி மாதிரி. இத்தனை வருஷமா எங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்தவன கொஞ்சம் கூட யோசிக்காம அம்மா அவனை அனாதைன்னு சொன்னது எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருந்துச்சு தெரியுமா? அண்ணே, லாயரை வர சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன பண்றதுன்னு பாப்போம். மேடம். உள்ள வாங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சார், ராஜாவை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கான ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டீங்களா? எல்லாம் ஓகே தானே? ஜாமீன்ல எடுக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனா இப்ப சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு மேடம். ஏன், என்னாச்சு சார்? நான் தான் நேத்தே சொன்னேன்ல சார், அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப அடமண்டான கேரக்டர். நாம ஸ்டேஷன் போனப்போ எவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசினார் பாத்தீங்கல்ல. எப்படியும் நாம ராஜாவை இந்த கேஸ்ல இருந்து ஜாமீன்ல எடுத்துறோம்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் எஃப்ஐஆர் போட்டாரு. ஸ்டேஷன்ல இருந்த ராஜாவை இப்ப ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க. அப்படின்னா அவனை ஜாமீன்ல வெளியே எடுக்க முடியாதா? எடுக்கலாம். நமக்கு ராஜாவும் வெளியில வரணும், அதே நேரம் நம்ம ஜீவாவும் இந்த கேஸ்ல மாட்டக்கூடாது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்போட இருந்தாதான் நாம நினைக்கிறத நம்மளால சரியா செய்ய முடியும்.
அடிபட்ட அந்த ஆளு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறதா ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா ராஜா மேல இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். எல்லாம் நான் பண்ண தப்பால வந்தது. என்னால ராஜா இவ்வளவு கஷ்டப்படுறத பார்க்கும்போது பேசாம நானே உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டரா இருக்கலாமோன்னு தோணுது. மாப்ள, என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க எதுக்குங்க சரண்டர் ஆகணும்? அதான் வக்கீல தெளிவா சொல்றாருங்களே. ராஜாவுக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம உங்களுக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம அவனை நல்லபடியா பெயில எடுத்துடலாம், இந்த கேஸையே மாத்திடலாம்னு தெளிவா சொல்லிட்டு இருக்காருங்களே. என்ன இருந்தாலும் நான் செஞ்ச தப்புக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொருத்த அங்க தண்டனை அனுபவிக்கும் போது எனக்கு அந்த கில்ட்டினஸ் இருக்குதானே செய்யும். உங்களுக்கு எந்த கில்ட்டும் வேண்டாங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி நம்ம லாயர் தான் இந்த கேஸ முடிச்சு கொடுத்துருவாரு. சார், நீங்க சொன்ன மாதிரியே இவரும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக கூடாது. அதே மாதிரி இவருக்கு பதிலா அரெஸ்ட் ஆயிருக்கிற ராஜாவையும் வெளியில எடுக்கணும். அதுக்கு என்னதான் சார் வழி? நீங்க தான் சார் சொல்லணும். ராஜாதான். நீங்களும் அதை செஞ்சது ராஜாதான் சொல்றீங்க. அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி ஆக்சிடென்ட் ஆன அந்த டைம்ல நீங்க வீட்ல தான் இருந்தீங்க இல்லையா? ஆமா. அப்படி என்ன வீட்ல ஆபீஸ் ஒர்க் பாத்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது புது ப்ராஜெக்டுக்காக டிசைனிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, எல்லாரும் ஒரே மாதிரியான பதில சொல்லிருக்கீங்கன்றதுக்காக போய் உண்மையாயிடாதுங்க. நீங்க போலாம். யுவர் ஆனர், என்னுடைய கடைசி விசாரணையா நான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற ராஜாவை விசாரிக்க விரும்புகிறேன். Proceed. ராஜா, நீங்க எவ்வளவு நாளா ஜீவா வீட்ல டிரைவரா ஒர்க் பண்றீங்க? இப்பதான் சார், கொஞ்ச நாளா. சரி, நீங்க தான் கார் ஏத்தி இந்த ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. நீங்க இத ஒத்துக்கிறீங்களா இல்ல மறுப்பு தெரிவிக்கிறீங்களா? ஒண்ணும் இல்ல. இப்போ நீ போலீஸ் கேக்குறதுக்குலாம் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிடு. கொஞ்ச நேரத்துல அம்மா சம்பந்தியம்மா வந்ததும் கூட்டிட்டு வந்து உன்னை திரும்ப கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? ராஜா நல்லா வண்டி ஓட்டுவான்னு அவனை வச்சுதாங்க நாங்க வண்டி எடுத்துட்டு வந்தோம். இந்த கேஸ பொறுத்தவரையில இந்த கேஸோட குற்றவாளியே அவருடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் யுவர் ஆனர். எஸ், குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் யுவர் ஆனர். நான் இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டேன். ஆனா இன்னும் ஒருத்தரை விசாரிக்க மறந்துட்டேன் யுவர் ஆனர். யாரு? மிஸ்ஸஸ் வானதி. கடைசி சாட்சியாக, என்னுடைய கடைசி விசாரணையாக நான் மிஸ்ஸஸ் வானதிய விசாரிக்க விரும்புறேன். அதுக்கான அட்வான்ஸ் நோட்டீஸையும் நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன் யுவர் ஆனர். வானதி, 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 வானதி.
பகவத்கீதை மேல கைய வச்சு மனசாட்சிக்கு துரோகம் இல்லாம நான் சொல்றதை நீங்க திரும்ப சொல்லுங்க. சரி. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. வானதி, இந்த கேஸ்ல நான் கடைசியா விசாரிக்க போறது உங்களதான். அதே போல நான் கடைசியா நம்புறதும் உங்களதான். உண்மைக்கு புறம்பா உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீங்க உண்மையை மட்டும்தான் சொல்லுவீங்கன்னு ஏற்கனவே ஒரு தடவை இதே கோர்ட்ல நிரூபிச்சிருக்கீங்க. அதே நேர்மையோட தான் நான் இப்போ உங்ககிட்ட கேள்விகளை கேக்குறேன். உங்க ஆசிரமத்துல சொல்லிக் கொடுத்த நேர்மைக்கும் உண்மைக்கும் மாறா நீங்க எப்பவும் நடக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதேபோல் விபத்தை ஏற்படுத்திய ஜீவாவுக்கு செக்ஷன் 304A 307 இந்தியன் பீனல் கோட் படி 2 லட்சம் அபராதமும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அளித்து தீர்ப்பளிக்கிறேன். அம்மா, அவரை கூட்டிட்டு வாங்க. போங்க. பாப்பா, மாப்பிள்ள மாப்பிள்ள என்னங்க சம்பந்தி அம்மா மாப்பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க பாருங்க. என்னங்க ஐயோ மாப்பிள்ள. அம்மா அம்மா ஏற்பா ஏற்பா ஏற்பா. அம்மா ஒதுங்கிங்கம்மா. என்னங்க ராஜி 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 தங்கச்சி ராஜி அம்மா ராஜி என்னமாச்சு ராஜி? சமந்தி போய் கார் எடுத்துட்டு வா. ராஜி ஐயோ ராஜி என்னமா ராஜி ராஜி பாருமா என்ன செய்து கண்டு தரங்க. என்னங்க ஆச்சு? இங்க பாருமா. என்ன அம்மா போடி. அம்மா ஏய் அம்மா மனுஷனே நீ எல்லாம். ராஜி என்னமாச்சு? ராஜி உனக்கு வாழ்க்கை கொடுத்த குடும்பத்தை இப்படி மானத்தை வாங்கிட்டேடி, சந்தி சிரிக்க வச்சுட்டேடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.